ஹலோ ஆல், வெல்கம் டு லீன் ஃபேக்ட்ரி. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் அது குறையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஸ்ட் ரிடக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அப்படின்னா உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. இந்த உற்பத்தி திறனை எப்படி அதிகப்படுத்தலாம்னா, நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற சேம் அமௌண்ட்டை கம்மியான இன்புட் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேம் இன்புட்டை வச்சுட்டு அதிகமான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ 100 கிலோ ரா மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் 100 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா 100 கிலோ வச்சுட்டு எப்படி 120 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா 80 கிலோ ரா மெட்டீரியல் வச்சுட்டு எப்படி 100 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் ஸ்பேஸ். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான பிரச்சனை. கஸ்டமரோட டிமாண்ட் தெரியாமல் அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை கிளியரும் பண்ண முடியாமல், அந்த ஸ்பேஸை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாமல், இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இதனால மொத்த கேஷ் ஃப்ளோவும் நமக்கு அஃபெக்ட் ஆகிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, கஸ்டமரோட டிமாண்ட் கண்டுபிடிச்சிட்டு மினிமம் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். அதுக்கு அடுத்தது ஃபுல் சிஸ்டம். அப்படின்னா கஸ்டமர் எப்போ கேட்குறாங்களோ அப்போ மட்டும் டெலிவரி பண்ணணும். இப்படி பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி. இதுக்கு நான் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. நம்ம செய்கிற வேலையில் நம்ம ரிஜெக்ட் ஆகாமல், ரீவொர்க் பண்ணாமல், ஸ்க்ராப் ஆகாமல் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போதும், நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கன்சப்ஷன். இது நிறைய கம்பெனியில் ஒரு அவேர்னஸே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படின்னா இஷ்டத்துக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் கண்ணா பின்னான்னு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு 100 கிலோ மெட்டீரியல் வாங்குறோம்னா எவ்வளோ ப்ராட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எங்கே லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு, டெஸ்டிங்கில் போயிருக்கா இல்லை செட்டிங் ஸ்கிராப்பில் போயிருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது பார்க்கணும். அப்படி குறைச்சோம்னா நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட் கண்டிப்பாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா டவுன் டைம் ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் முக்கியமான பார்ட் எதுன்னா மிஷின் அவைலபிலிட்டி. ஒரு மிஷின் அடிக்கடி பிரேக் டவுனோ ரிப்பேரோ ஆகிட்டு இருந்தால் அதுலேருந்து வர அவுட்புட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம அது கண்டிப்பாக ப்ரிவென்டிவ் அண்ட் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணியாகணும். இந்த ப்ரிவென்டிவ் அண்ட் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸை நம்ம என்னங்கிறது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஸ்பேரோட லைஃப்பை கண்டுபிடிச்சி அது உடையத்துக்கு முன்னாடி நம்ம மாற்றிட்டோம்னா மிஷின் பிரேக் டவுன் இல்லாமல் ஓடும். அப்படி பண்ணால் நம்மளோட மிஷின் காஸ்ட் கண்டிப்பாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன். நம்ம கம்பெனியில் எங்கே லாஸ் ஆகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஏரியானா அது எனர்ஜி லாஸ் தான். இந்த எனர்ஜி லாஸு எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் லீக்கேஜ். இது எல்லா கம்பெனியும் நடக்கிற ஒரு காமனான விஷயம். நம்ம கம்பெனியில் எங்கெங்கெல்லாம் ஏர் லீக் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் அப் அண்ட் ஷட் டவுன் ப்ரொசீஜர். நிறைய கம்பெனியில் இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இல்லாமலேயே ரன் பண்ணிட்டுருப்பாங்க. சில மிஷினுக்கு பராமீட்டர் ரீச் ஆக டைம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மிஷினில் டெம்பரேச்சர் ரீச் ஆக 1 hour ஆகுதுன்னா அந்த 1 hourக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறந்துடுவேன்னு சொல்லிட்டு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷட் டவுன். ஷிஃப்ட்டு முடிகிற வேகத்தில் பார்த்திங்கன்னா மிஷினை ஆஃப் பண்ணாமே போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா எனர்ஜி கன்சம்ஷனை டிராஸ்டிக்காக குறைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் குறைக்கணும்னா நம்ம முன்னாடி பேசின எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம மிஷின் பிரேக் டவுன் இல்லாமல் ரன் ஆகிருக்கணும், நம்ம ஓட்டுற ப்ராடக்ட் ரிஜெக்ஷன் இல்லாமல் ஓட்டணும், அப்புறம் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம லேபர் காஸ்ட்டை எஃபெக்டிவாக குறைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீட் டைம் ரிடக்ஷன். காஸ்டிங்கில் ஒரு முக்கியமான பார்ட்னா அதுதான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு நம்ம லாஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம WIP குறைக்கணும். WIP ஏன் செய்கிறதுனா ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் இருக்க சைக்கிள் டைம் மிஸ்மேட்ச்னால WIP செய்கிறது. அதை நம்ம லைன் பேலன்சிங் மூலியமாக சைக்கிள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். லைன் பேலன்சிங் பற்றி தெரியணும்னா அதோட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ. எங்கேயுமே பேட்சாக சேராமல் சிங்கிள் பீஸாக மூவ் பண்ணோன்னா WIP இருக்காது. WIP இல்லைன்னா லீட் டைம் கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறையும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு லீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட லீன் சாம்பியன் கோர்ஸ் ஃப்ரீயாகவே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம்.
அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.